சிந்து பைரவி சீரியல்ல சிந்து இப்ப ஆறுமுகத்துக்கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரியே கரும்ப வச்சு அது இப்ப முளைச்சி வருது. இன்னும் 6 மாசத்துல அறுவடைக்கு வந்துரும். நான் நல்லபடியா அந்த கரும்ப அறுவடை பண்ணிட்டேன்னா நீ எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும். அப்படிதான் எனக்கு வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இப்ப ஆறுமுகம் வந்து கரும்பு தோட்டத்தை பார்க்குறாப்புல. கரும்பு நல்லாவே விளைஞ்சிருக்கு. ஸோ கரும்பு நல்லா விளைஞ்சிட்டா பைரவி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் ஸ்னேகா மறுபடியும் அன்னபூர்ணியோட வீட்டுக்கு வராங்க. ஸ்னேகா வரும்பொழுதே ஒரு விஷயத்தோட வராங்க. அதாவது இன்னும் 2 வாரத்துல மறுபடியும் நம்ம சிந்து சிவாவோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. சிவா ஒரு வார்த்தை சொன்னா போதும், சிந்துவோட நான் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னாவே போதும், 100% 2 பேத்துக்குமே டைவர்ஸ் கிடைச்சிரும். அப்படி டைவர்ஸ் கிடைச்ச உடனே நீங்க சொன்ன மாதிரியே வாக்க நிறைவேற்றணும், எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஸ்னேகா கேட்குறாங்க. ஏற்கனவே சிந்துவை ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப ஸ்னேகா வேறையா வந்துருச்சு இல்லையா, இந்த அன்னபூர்ணி மாட்டிக்கிட்டு முடிக்க போகுது. அதுக்கு முதல்ல நம்ம சிந்துவுக்கும் சிவாவுக்கும் டைவர்ஸ் கிடைக்கணும். கண்டிப்பா அது நடக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம சிவா வந்து அங்க கோர்ட்ல கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம சிந்துவும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சிவா என்ன சொல்ல போறாப்புல, சிவாவை பிளாக்மெயில் பண்ணுவாங்க இதுக்கப்புறம், சிவா என்ன முடிவு எடுக்க போறாப்புல அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ ஃபைனலா நம்ம ஆறுமுகம் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் மாட்டை எங்க இருந்து தான் ஓட்டிக்கிட்டு வந்தாப்புலன்னு தெரியல, நிறைய மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்து கரும்பு காட்டுல மேய விட்டுறாப்புல. மறுநாள் காலையில பைரவி ஆசை ஆசையா வயலுக்கு போய் பார்த்தா வயலே அழிச்சாட்டியம் பண்ணி அழிஞ்சு போய் கிடக்குது. பைரவி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நேரா வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி கிட்ட விஷயத்த சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணியும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எதர்ச்சியா நடந்துச்சா இல்ல யாராச்சும் வேணும்னே பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுது.